வணக்கம் நேயர்களே. நேயர்கள் அனைவரும் நீடோழி வாழ்க நிம்மதியுடன். இன்னைக்கு ஹனுமன் ஜெயந்தி. அதாவது கம்பராமாயணத்தில் கம்பர் ஆஞ்சநேயர் ரொம்ப அறிவாற்றல் மிக்கவர் அப்படிங்கிறத நம்மளுக்கு சொல்கிறதுக்கு அவர் எப்படி தன்னோட பாடலில் சொல்கிறாருன்னா, அதாவது ஆஞ்சநேயர் போய் சீதையை தேடி போயிட்டு வந்துக்கிட்டு இருக்காரு. ராமரை தரிசிக்க வராரு. ராமர் அங்கே இருக்கார். ராமர் அப்படியே ஆவலாக பார்க்குறாரு, ஆஞ்சநேயர் என்ன சொல்ல போகிறாரோ அப்படின்னுட்டு. அப்போ உடனே அவர் சீதையை அப்படின்னு ஆரம்பித்தா அவர் என்ன சொல்ல போகிறாருன்னு மனம் பதபதிச்சிருவாரோ அப்படின்னு நினச்சி கண்டேன் அப்படிங்கிற வார்த்தையை, கண்டேன் கற்பினு கனியை கண்களால் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது கண்டேன் சீதையை அப்படிங்கிறத, கண்டேன்கிற வார்த்தையை முதல்ல சொல்கிறாரு அப்படிங்கிறத கம்பராமாயணத்தில் கம்பர் ரொம்ப அழகாக விளக்கியிருக்காரு. என்ன அதனால் ஆஞ்சநேயர் சிறந்த, அதாவது மிகச்சிறந்த ராமபக்தர். என்ன அதனால் அவரை நம்ம வழிபட்டோன்னா நமக்கு வாழ்க்கையில் எல்லா நலன்களும் கூடி வரும். இன்றைக்கி ஆஞ்சநேயர் ஜெயந்தி. இன்றைக்கி மறக்காமல் இன்றைக்கி மாலை நேரத்தில் அவரோட படத்துக்கு மாலை அணிவிச்சு நீங்கள் என்ன கோயிலுக்கு போய் வழிபட்டாலும் சரி, அப்படி இல்லைன்னா வீட்டிலையே நல்லா மனசார அவரை வேண்டி 2 ஸ்லோகங்கள் இருக்குது. புத்திர் பலம் யசோ தைரியம் நிர்பயத்துவ மரோகதா அஜாட்டியம் வாக்படுத்துவம் ச ஹனுமாத் ஸ்மரணாத் பவேத். அசாத்திய சாதக சுவாமி அசாத்தியம் தவக்கிம் வத ஸ்ரீ ராமதூத கிருபா சிந்தோ மத்காரியம் சாதய பிரபோ. இந்த 2 ஸ்லோகங்களை அழகாக நீங்கள் சொல்லுங்கள். இதில் ஒரு பீட்ஸ் வச்சுக்கிட்டு ஒரு 108 தடவை சொன்னால் ரொம்பவே விசேஷம். நீங்கள் அது எனக்கு இன்ன வேண்டுதல் அப்படிலாம் கூட நீங்கள் சொல்லி வழிபட வேண்டாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது ஆஞ்சநேயருக்கு நல்லாவே தெரியும். நல்லபடியாக நிறைவேற்றி தருவார். வாழ்த்துக்கள்.